ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரனையா நடாத்த தியான பட்டறை எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் 5 மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ். இந்த அறிக்கை 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாராளுமன்றத்திலே இன்றைக்கு விவாதத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவாறான பல அறிக்கைகள் வடகிழக்கிலே நடந்த யுத்த காலத்தின் போதும் அல்லது ஜேவிபியினுடைய எழுச்சி காலத்தின் போதும் நடைபெற்ற மனித குலத்துக்கு எதிரான யுத்த குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இவ்வாறு பல விடயங்களை கொண்ட பல அறிக்கைகள். இந்த அறிக்கைக்கு இந்த 35 ஆண்டுகள் என்ன நடந்ததோ. நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. இன்றைய இந்த விவாதத்திலே நான் இந்த அறிக்கையினுடைய முடிவுரையிலிருந்து விவாதத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த முடிவுரை குறிப்பு என்ன சொல்லுகிறது என்றால், அறிமுக அத்தியாயத்தில் கூறியவாறு 1988 முதல் 1990 வரையான காலப்பகுதியானது பயங்கரவாதம் கோலோச்சிய காலப்பகுதியாகும். ஜனதா விமுக்தி பெருமின பாரதூரமான பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட அதே நேரத்தில் அப்போதைய அரசாங்கத்துக்குள்ளேயும் அதற்கு வெளியேயும் உள்ள சக்திகளால் அதே நிகரான குற்றச் செயல்களை கொண்டு அவற்றை தடுத்தன. ஜேவிபியின் பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த அரசாங்கத்துக்கு வெளியில் இருந்த சக்திகள், விழிப்பு குழுக்கள், பொலிசி படையினதும் படை தாங்கிய சேவைகளினதும் ஆசீர்வாதத்துடன் அந்த நடவடிக்கைகளை எடுத்தன. சில சந்தர்ப்பங்களில் பொலிசு படையை போன்ற அரச படைகளுடன் ஒன்றிணைந்து அவை செயல்பட்டன. நாசகாரிகளை கைது செய்து ஒழிப்பதில் மட்டுமே அரசாங்கம் அக்கறை கொண்டிருந்ததை ஒழிய அந்த நோக்கங்கள் எங்கனம் ஏற்படுத்தப்பட்டது என்பதில் அக்கறை கொண்டிருக்கவில்லை. அரச படைகள் ஆட்கடத்தல், படுகொலை ஆகியவற்றை நீதித்துறைக்கு புறம்பான செயற்பாடுகளும் அடங்கியிருந்தன. அன்றைய அரசாங்கம் அரச படைகள் இழைத்த நீதித்துறைக்கு புறம்பான செயற்பாடுகளை தடுப்பதற்கு போதுமான நடவடிக்கைகளை எடுப்பதை தவிர்த்து கொண்டது. நீதித்துறைக்கு புறம்பான செயற்பாடுகளை புரிந்தவர்களை, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தின் பாதுகாப்பு கிடைத்தது. நீதி நிர்வாகம் சார்ந்த வளமையான நெறிமுறைகளிலும் சட்டத்தை வினைப்படுத்துகையிலும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் தலையிட்டதாக இந்த அறிக்கையில் சொல்லப்படுகிறது. பத்திரிகையாளர் ரிச்சர்ட் டி சில்வா சொய்சாவின் கொலையோடு சம்பந்தப்பட்ட காரணமாக கைது செய்யும் ஆவணம் ஒன்று நீதிவான் ஒருவரால் வழங்கப்பட்டிருந்த சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தரை கைது செய்ய வேண்டாம் என சம்பந்தப்பட்ட பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்ததாக இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல சட்டத்தரணி விஜயதாச லியனாராட்சியின் கொலையிலும் கொலையை புரிந்தவர்கள் சட்டமா அதிபர் பொலிஸ் உத்தியோகத்தர் மூவரினது குற்றப்பத்திரிகை வழங்கியிருந்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் எதிர்வாதம் புரிந்த வழக்கறிஞர்களுக்கு எதிராக அங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நடைபெற்ற பாரதூரமான மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள், நீதித்துறைக்கு புறம்பான கொலைகள், காணாமல் ஆக்கப்பட்டவை போன்ற பல விடயங்கள் இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த அறிக்கை 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாராளுமன்றத்திலே இன்றைக்கு விவாதத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவாறான பல அறிக்கைகள் வடகிழக்கிலே நடந்த யுத்த காலத்தின் போதும் அல்லது ஜேவிபியினுடைய எழுச்சி காலத்தின் போதும் நடைபெற்ற மனித குலத்துக்கு எதிரான யுத்த குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இவ்வாறு பல விடயங்களை கொண்ட பல அறிக்கைகள். இந்த அறிக்கைக்கு இந்த 35 ஆண்டுகள் என்ன நடந்ததோ அதே வகையான பல அறிக்கைகள் இன்றும் காப்பகங்களிலே ஆராயப்படாமல் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான அறிக்கைகளை வெவ்வேறு நோக்கங்களுக்காக நாங்கள் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து விவாதம் செய்து அதை அப்படியே போட்ட வரலாறு இலங்கையிலே இருக்கின்றது. ஆகவே இந்த அறிக்கை இங்கு விவாதிக்கப்படுவது மாத்திரமல்ல, இந்த அறிக்கையில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள், இது அரசாங்கத்தாலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழுவினுடைய சட்ட ரீதியான அறிக்கை. இந்த அறிக்கையிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள்,
குற்றவாளிகளாக காணப்பட்டவர்களுக்கு எதிரான முறையான விசாரணை இந்த அரசாங்கத்தால் செய்யப்பட வேண்டும். இந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் பொறுப்பு கூறுபவர்களாக இருக்கப்பட வேண்டும். இந்த பொறுப்பு கூறலை ஏற்படுத்துவதன் ஊடாக இந்த நாட்டிலே மீள் நிகழாமை, இவ்வாறான குற்றங்கள் மீள் நிகழாமல் இருப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே நடைபெற்ற யுத்தத்தின் குறிப்பாக யுத்தத்தினுடைய இறுதி பகுதியிலே நடைபெற்ற இதே மாதிரியான மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், நீதிக்கு புறம்பான கொலைகள், காணாமல் ஆக்கப்படுதல், உறவுகளால் கையளிக்கப்பட்டவர்கள் வீடு திரும்பாமை, போர்க்குற்றங்கள், இவ்வாறான பல விடயங்கள் பல அறிக்கைகளிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அறிக்கைகளை எடுத்து நடவடிக்கை எடுக்க வரும்போது இந்த நாட்டுக்காக போராடியவர்களை காட்டிக் கொடுப்பதாக இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் சொல்லுகிறார்கள். ஆகவே நாங்கள் எத்தனை அறிக்கையை இந்த பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருகிறோம் என்றதில் பிரச்சனை இல்லை. இந்த ஆணைக்குழுக்களுடைய அறிக்கைகள் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்குமாக இருந்திருந்தால், இந்த அறிக்கைக்கான நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்திருந்தால், யுத்தத்தின் இறுதி பகுதியில் போர்க்குற்றங்கள் செய்தவர்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் செய்தவர்கள் பயத்தில் செய்திருக்க மாட்டார்கள். ஆகவே நாங்கள் இந்த அறிக்கைகளிலே இருக்கின்ற முடிவுரைகளுக்கு ஏற்ப நாங்கள் சட்ட ரீதியான அறிக்கைகள், சட்ட ரீதியான ஒரு நிமிடம் தாருங்கள், சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இருப்பதனூடாக இந்த நாட்டிலே மீண்டும் இவ்வாறான குற்றங்கள் மீள் நிகழாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் அரசியல் காரணங்களுக்காக மாத்திரம் இந்த அறிக்கைகளை புரட்டாமல் இந்த நாடு ஒரு அமைதியான எல்லா இன மக்களும் வாழக்கூடிய நாடாக மாற வேண்டுமாக இருந்தால் இந்த ஆணைக்குழு அறிக்கைகளே இருக்கின்ற விடயங்களை நடைமுறைக்கு இந்த அரசாங்கமாவது கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ගරු සමන්ත විද්‍යාරත්න ඇමතු